மாந்துறை கிராமத்தில் அதிமுக மற்றும் விசிகவினரிடையே ஏற்பட்ட மோதலால் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளது. இதனை தட்டி கேட்க வந்த அஜித்குமார் என்பவர் தலையில் கடப்பாறையால் தாக்கியதால் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் அறிந்த மங்களமேடு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கலவரத்தை கட்டுப்படுத்தியதோடு சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே புறவழிச்சாலையில் பாலம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காரில் பயணம் செய்த 6 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். உரிய பாதுகாப்பு மற்றும் தடுப்புகள் இல்லாமல் நடைபெறும் பணிகளால் தொடரும் விபத்துகள் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் புறவழிச்சாலை பணிகள் மேற்கொள்ளும் முக்கிய சாலைகளின் குறுக்கே உரிய பாதுகாப்பு தடுப்புகள் அமைத்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை திருவொற்றியூரில் மின்கம்பம் சரிந்து விழுந்ததில் பொன்னம்மாள் என்ற மூதாட்டி தலையில் படுகாயமடைந்தார். சம்பந்தப்பட்ட தெருக்களில் முறையாக மின்கம்பங்கள் சரியாக பராமரிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் பெரும் விபத்து ஏற்படுவதற்கு முன்பாக மாநகராட்சி அதிகாரிகள் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் நகராட்சிக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நாளை தை மாதத்தின் முதல் முகூர்த்த நாள் என்பதால் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலர்ச்சந்தையில் இன்று பெரும்பாலான பூக்களின் விலை உயர்ந்து ஏலம் போனது. அதிகபட்சமாக நேற்று 1 கிலோ 800 ரூபாய்க்கு ஏலம் போன மல்லிகை பூ இன்று 1 கிலோ 2000 ரூபாய்க்கு ஏலம் போனது. இதேபோன்று கனகாம்பரம் பூ 1 கிலோ 1500 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1 கிலோ 1200 ரூபாய்க்கும் ஏலம் போனதால் பூ விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ரோஜா மலரே, அடடா என்ன அழகு, டி1, சிந்துபாத் ஆகிய படங்களை தயாரித்தவரும் ரோஜா மலர் என்ற படத்தின் இயக்குநருமான ஜெயமுருகன் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். திருப்பூரில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. ஜெயமுருகனின் திடீர் மறைவு திரைத்துறை மற்றும் அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள கிழக்கு மாரம்பாடியில் அந்தோணியார் பேராலயத்தில் ஜனவரி மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 600க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் அங்க பிரதட்சணம் செய்து வழிபாடு செய்தனர். தாம்பரம் அருகே பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா நிகழ்வில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அதிமுக கட்சி கொடியை ஏற்றிய போது அந்த கொடியில் அண்ணா உருவம் தலைகீழாக இருப்பதை அறியாமல் ஏற்றிவிட்டு சென்றுள்ளார். அதிமுக கொடியை தலைகீழாக ஏற்றிய சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பை உண்டாக்கியது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் கரசங்கால், எழுச்சூர் ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் பல்வேறு திட்டப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இதனை பார்வையிடுவதற்காக நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர்கள் 11 பேர் கொண்ட குழு ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பண்ணையில் மண்புழு உரக்கூடம் அமைத்தல் பணி, ஊடுருவல் குளம் அமைத்தல் பணி, மரம் நடுதல் பணி போன்றவற்றை நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தென் மாவட்ட அளவிலான 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை, ராஜபாளையம் உள்ளிட்ட 8 அணிகள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே வனப்பகுதியில் மாடு மேய்த்ததாக கூறி விசாரணைக்காக 2 வரை வனத்துறையினர் அழைத்து சென்றுள்ளனர். அவர்களை விடுவிக்க வலியுறுத்தி சாலை நடுவே டிராக்டரை நிறுத்தி அரசு பேருந்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த டிஎஸ்பி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போதும் கைது செய்தவர்களை விடுவிக்கும் வரை போராட்டத்தை கைவிட முடியாது என வாக்குவாதம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கிராம ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை இழப்பு, வீட்டு வரி, குடிநீர் வரி பன்மடங்கு அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக புகார் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சியில் பணிபுரியும் சுமார் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் எந்தவொரு பாதுகாப்பு உபகரண வசதியும் இன்றி பணிபுரிந்து வருகின்றனர். இதனால் தூய்மை பணியாளர்களுக்கு மர்ம காய்ச்சல், மூச்சு திணறல் ஏற்படுவதாக புகார் தெரிவித்துள்ளனர். ஆகவே சம்பந்தப்பட்ட மதுராந்தகம் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் தொழுகைக்காக இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் மசூதிக்கு வெளியே வாகனத்தை நிறுத்திவிட்டு தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வந்து பார்த்துள்ளார். அப்போது அவரது இருசக்கர வாகனம் காணாமல் போயுள்ளது. இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சியை கண்ட வாகனத்தின் உரிமையாளர் போலீசாரிடம் கொடுத்த புகாரின் பேரில் மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.
காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவை சந்திக்க தாவேக தலைவர் விஜய்க்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. ஜனவரி 20ஆம் தேதி பரந்தூர் சென்று போராட்டக்காரர்களை தாவேக தலைவர் விஜய் சந்திக்க உள்ளார். தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஒன்றியம் கொண்டலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் விமானத்தில் செல்ல ஆசைப்பட்டதால் நண்பர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் நிதி உதவியுடன் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாணவர்களை விமானத்தில் அழைத்துச் சென்ற சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் பிர்லா கோளரங்கம், எழும்பூர் அருங்காட்சியகம், சென்னை உயர்நீதிமன்றம், வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட பல இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு ரயிலில் தென்காசிக்கு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ரியல் எஸ்டேட் அதிபரான சந்திரன் என்பவர் வீட்டின் பூட்டை உடைத்து பணம் திருட்டு போயுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறை முடிந்து பயணிகள் ஒட்டுமொத்தமாக சென்னை திரும்ப தொடங்கியுள்ளதால் வெளியூர்களில் இருந்து சென்னைக்கு வரும் விமானங்களில் பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளது. மேலும் சென்னைக்கு வரும் விமானங்களில் விமான கட்டணம் பல மடங்கு அதிகரித்துள்ளதால் விமான பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை அழகர் கோவில் சாலை பகுதியில் உள்ள தனியார் உணவு விடுதியில் சுத்தன் உலக தொழில் முனைவோருக்கான நிகழ்வு நடைபெற்றது. இதில் வட அமெரிக்கா மற்றும் கனடா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான தொழில் முனைவோர் கலந்து கொண்ட நிலையில் இந்நிகழ்வில் துணை மேயர் நாகராஜன், சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் அருகே ஒரு வருடமாக திறக்கப்படாமல் உள்ள பகுதி நேர ரேஷன் கடையை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக திறக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த மாதம் பொதுமக்கள் அனைவரும் திரண்டு திண்டுக்கல் மதுரை சாலையில் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளனர். என்னோட ஏரியா பொதுமக்கள் சுமார் 480 குடும்ப கார்டுகள் இருக்கு. ஸ்மார்ட் கார்டுங்க 480 இருந்துமே எங்க ஊருக்கான ரேஷன் கடை ப்ராப்பரா கிடையாது. நாங்கள் தினம் கடந்த 50 வருடங்களாக பக்கத்து ஏரியாவுக்கு தான் போகிறோம் ரேஷன் பொருள் வாங்குறதுக்கு. 50 வருடங்களுக்கு மேலாக பொதுமக்கள் எல்லாருமே பக்கத்து ஏரியானா சுமார் 8 கிலோமீட்டர் இருக்கும். நாங்கள் நடந்து போய் 2 ரயில்வே கிராசிங், 2 ரயில்வே தண்டவாளத்தை கடந்து தான் போய் பொருள் வாங்க வேண்டியிருக்கு. மக்கள் இங்கே எல்லாருமே அடித்தட்டு மக்கள் தோல் தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகிறாங்க, பெயிண்டிங் வேலைக்கு போறாங்க, கட்டட வேலைக்கு போறாங்க. அந்த வேலையெல்லாம் கெடுத்து தான் மாசம் 3 நாளுன்னா அவங்க லீவ் போட வேண்டியிருக்கு அந்த பொருள் வாங்குறதுக்காக. நீலகிரி மாவட்டம் உதகை ரயில் நிலையம் முன்பு இயங்கி வரும் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோயாளிகள் சிகிச்சை எடுத்து செல்கின்றனர். இந்நிலையில் சுகாதார நிலையம் அருகே உள்ள நடைபாதையை ஆக்கிரமித்து குடிமகன்கள் மது அருந்திவிட்டு மது பாட்டில்களை அங்கேயே வீசிவிட்டு செல்வதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை காசிமேடு இந்திரா நகரில் வசித்து வரும் பெண் அவரது வீட்டு வாசலில் அமர்ந்திருந்த போது அங்கு வந்த அப்பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் பெண்ணிடம் மது அருந்த பணம் கேட்டு மறைத்து வைத்திருந்த கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை பறித்துள்ளார். இதுகுறித்து அந்த பெண் காசிமேடு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததன் பேரில் போலீசார் ஸ்ரீதர் என்பவரை கைது செய்தனர். கரூர் அருகே 16 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வெங்கமேடு காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வரும் இளவரசன் என்பவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் மேலும் விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி RS நட்டுவம்பாளையம் அருகே ஓய்வு பெற்ற அரசு பள்ளி அலுவலக உதவியாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 56 பவுண்ட் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அங்குள்ள CCTV கேமரா பதிவுகளை சேகரித்து கொள்ளையர்களின் விவரம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பையனும் வரும்போது ஊருக்கு போயிட்டாங்க, தை நோம்பி பண்டிகைக்கு போயிட்டு நாங்கள் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வருவோம். 6:30 பார்க்கல இங்கே திறந்து பார்க்கல வீடு பூட்டெல்லாம் உடச்சிருந்தது. உள்ளுக்குள்ளே போய் பார்க்கல லாக்கர் வீடெல்லாம்
நகை எல்லாம் நகை பணத்தால் எடுத்துட்டாங்க. கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் வழக்கமான உற்சாகத்துடன் ஆற்று திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட கோவில்களின் உற்சவர்கள் அலங்கரிக்கப்பட்டு கொண்டுவரப்பட்டு தென்பெண்ணை ஆற்றில் புனித தீர்த்தவாரி செய்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு கல்வியளிக்கும் சிறப்பு பயிற்றுநர்களை காலமுறை ஊதியத்தில் பணி நிரந்தரம் செய்ய தமிழக அரசை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கவுண்டம்பாளையம் பகுதியில் இளைஞர்கள் மதுபோதையில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை இயக்கியதை அதே பகுதியில் வசிக்கும் காசாம்பு என்ற பெண் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் காசாம்பு மற்றும் அவரின் மாமனாரை இளைஞர்கள் தாக்கியுள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராசிபுரம் காவல்துறையினரிடம் ஊர் மக்கள் சார்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் காவல்துறை மெத்தனம் காட்டுவதாக புகார் எழுந்த நிலையில் எப்படி எங்கள் மீது புகார் கொடுக்கலாம் என மீண்டும் தாக்க முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் 200க்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இருவேறு பிரிவினர்களிடையே பதற்றமான சூழல் நிலவியதால் ராசிபுரம் காவல்துறையினர் மற்றும் அதிரடிப்படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அழகர் சாமிபுரம் பகுதியில் 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட செட்டிக்குளம் கண்மாய் உள்ளது. இந்த கண்மாயில் குப்பைகளை கொட்டி வருவதால் கண்மாயில் நீர் தேங்கும் பரப்பளவு குறைந்து வருகிறது. இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதோடு விவசாய நிலங்களும் பெரிதும் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளதால் குப்பைகளை கண்மாய் நீர்நிலைகளில் கொட்டாமல் மாற்று இடத்தில் கொட்டி நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே பொன்னேரியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டியை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா துவக்கி வைத்தார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ஈரோடு என பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் 250க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.